கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே வரலாற்று பூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் ஆராய்ந்து ரொம்ப நுட்பமாக தன்னுடைய பார்வையை முன்வைப்பாங்களே தவிர எதையும் மூர்க்கமாக மட்டையடி அடிக்கிறது, மூர்க்கமாக எதிர்க்கிறது, அது மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகிறதில்ல. அதே மாதிரி தான் மதம் ரீதியான பார்வையும். மதம் ரீதியான வரலாற்று பூர்வமான பார்வை அப்படின்றது கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருந்தது. 1950களை ஒட்டி திராவிட இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் நடந்த விவாதங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் கம்யூனிசம்ன்றது மதத்தை மூர்க்கமாக எதிர்க்கிறது தான், மூட நம்பிக்கைகளை மூர்க்கமாக எதிர்க்கிறது தான், அதை நாங்கள் தான் பண்ணுறோம், அதனால நாங்கள் தான் கம்யூனிஸ்டுகள்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அதை எதிர்த்து தோழர் ஜீவானந்தம் அந்நேரம் தொடர் கட்டுரைகள் எழுதினார். அந்த தொடர் கட்டுரைகளோட ஒரு தொகுப்பு தான் அந்த சின்ன புத்தகமாக மதமும் மனித வாழ்வும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது கம்யூனிஸ்டுகளோட மதம் பற்றின பார்வை என்ன, திராவிட இயக்க பார்வைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லும்.